ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம திங்கட்கிழமை 3ஆம் பிறை, பெண்கள் இதை செய்தால் பணம் நகை சேரும், தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முடிந்த 3ஆவது நாள் வரக்கூடியது தான் இந்த 3ஆம் பிறை. இது ஏன் இவ்வளோ விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் இந்த 3ஆம் பிறையைத்தான் தனது சிரசுவில் சூடியிருக்கின்றார். அதனால் அந்த 3ஆம் பிறையை தரிசனம் செஞ்சோம்னா அந்த சிவபெருமானையே தரிசனம் செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, 3ஆம் பிறையான இந்த சந்திர பகவானை நம்ம வணங்கும் பொழுது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று நீங்கள் வாழலாம். பெண்கள் குறிப்பாக இந்த 3ஆம் பிறையை தொடர்ந்து தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். பொன்னும் பொருளும் உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து கொண்டே இருக்கும். எல்லாவித பிரச்சனைகளும் நீங்கும். அதனால தான் இந்த 3ஆம் பிறையை யார் ஒருவர் தொடர்ந்து தரிசிக்கின்றார்களோ அவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட இந்த 3ஆம் பிறை இந்த மாதம் எப்பொழுது வருது? நம்ம சொல்கிற இந்த எளிய பரிகாரத்தை பெண்கள் செஞ்சாலே போதும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான செல்வ வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன பரிகாரம், எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மே மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை 3ஆம் பிறை வருகின்றது. திங்கட்கிழமை 3ஆம் பிறையை எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சந்திர பகவானுக்கு உரிய தினம்தான் இந்த திங்கட்கிழமை. அதனால் அன்னைக்கு 3ஆம் பிறை வரும் பொழுது நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா கூடுதலான பலன், விரைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த திங்கட்கிழமை நம்ம காலையிலலாம் சந்திரனை வழிபடக்கூடாது. மாலை நேரத்தில் 6:30 மணிக்கு மேலே தான் அந்த வானத்தில் சில நிமிடங்கள் மட்டும் அந்த 3ஆம் பிறை தெரியும். நீங்கள் அதை பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, மாலை 6:30 மணிக்கு மேலே வானத்தை பார்த்து நீங்கள் இந்த பரிகாரங்கள் வழிபாடுகளை செய்தால் 100% நீங்கள் பலன்களை பெற முடியும். இப்போது நம்ம இந்த 6:30 மணிக்கு மேலே என்ன செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். குறிப்பாக பெண்கள் நம்ம கையில் பணம் நகை சேரணும் அப்படின்னு நினைக்காதவங்களே இருக்க முடியாது. இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் கைகளில் பணம் நகை சேரும். தீர்க்க சுமங்கலி யோகம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அந்த 6:30 மணி ஆன உடனேயே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி சிவபெருமானையும் உங்கள் இஷ்ட தெய்வங்களையும் சந்திர பகவானையும் மனமாற பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த இடத்துல நிலவு உங்களுக்கு தெரியுமோ, அதாவது வானம் தெரியுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் தான் வழிபடணும். அது மொட்டை மாடி, பால்கனி, வீட்டுக்கு வெளியே, கொல்லைப்பக்கம் எதாக இருந்தாலும் சரி வானம் தெரியணும். குறிப்பாக மேற்கு பக்கமாக பார்த்து தான் நீங்கள் இந்த வழிபாடை செய்யணும். இன்றைக்கி ஒரு முக்கியமாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, பால் சாதம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிருங்க. ஏன்னா இந்த திங்கட்கிழமை வர்றதுனால சந்திரனுக்கு உரிய நிறம் வெண்மை. அந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பால், அது பச்சரிசி சந்திரனுக்குரிய தானியம். இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்கள் பச்சரிசியால் பால் சாதம் தயார் பண்ணி வச்சுக்கிருங்க. முடிஞ்சால் வெள்ளை சர்க்கரையை அதில் சேர்த்து கொள்ளுங்கள். இது மாதிரி செய்வதன் மூலம் நிச்சயமாக அந்த சந்திர பகவானின் அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெற முடியும். உங்கள் குடும்பத்திற்கு கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக ஏற்படும். பால் சாதம் செய்ய முடியலை அப்படின்றவங்க தயிர் சாதமாவது செஞ்சு வச்சுக்கிருங்க. வெண்மை நிறத்தில் நம்ம சந்திரனுக்கு அதை படைச்சு வழிபடணும். இப்போது அந்த பால் சாதமோ அல்லது தயிர் சாதமோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் மாடிக்கு போங்க. ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிருங்க. வச்சுட்டு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய், பஞ்சுத்திரிலாம் ஊற்றி ஒரு தாம்பாளத்தில் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணீரையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். பால் சாதம், ஒரு கிளாஸ் தண்ணீர், அந்த தீபம், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு தாம்பாளத்தில் வச்சு மேற்கு முகமாக பார்த்து நீங்கள் தீபத்தை எரிய விடுங்க. எரிய விட்டு நல்லா சந்திர பகவானை நின்று நீங்கள் நமஸ்கரித்தாலும் சரி, உட்கார்ந்து கொண்டு நமஸ்காரம் பண்ணினாலும் சரி, சாஷ்டாங்கமாக விழுந்து நீங்கள் சந்திர பகவானை வணங்க வேண்டும். மேற்கு முகமாக கைகளை கூப்பி நீங்கள் என்ன வேண்டுமோ அதை சந்திர பகவானிடம் கேளுங்க. சிவபெருமானையும் வேண்டிக் கொள்ளுங்கள். மன தைரியத்தையும் மனதில் தன்னம்பிக்கையையும் மன தெளிவையும் கொடுக்கக்கூடியவர் சந்திர பகவான். மனதளவில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதவர்கள் தொடர்ந்து இந்த சந்திர பகவானை வணங்கிக்கிட்டு வந்தீங்கன்னா மன தெளிவு உங்களுக்கு பிறக்கும். மனக்குழப்பங்கள்லாம் நீங்கும். அதனால் அதையும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இப்போது இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த பால் சாதத்தை வச்சுட்டு தண்ணீரை ஒரு 3 முறை நீங்கள் கீழே விடணும். சந்திர பகவானை போற்றி, ஓம் சந்திர பகவானை போற்றி அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம எப்பவும் சொல்கிற ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அந்த மந்திரத்தையும் சொல்லி பாருங்கள். இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவையும் ஒரு சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியது. அதனால் இதையும் சொல்லுங்கள்.
பாருங்க மேற்கு திசையில உங்களுக்கு அந்த 6:30லேருந்து 7, 7:15 வரைக்கும் அந்த சில நிமிடங்கள் வந்து வரும் 3ஆம் பிறை. வந்துச்சுன்னா அதையும் தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும், கோடி பலன்கள் கிடைக்கும். அப்படி முடியாத பட்சத்தில மேற்கு பக்கமாக நின்று சந்திர பகவானை நன்றாக வணங்கிவிட்டு நீங்க வந்துரலாம். வந்துட்டு அந்த பால் சாதத்த உங்க வீட்டுக்கு பக்கத்தில இருக்கிறவங்க, உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரும் பிரசாதமாக சாப்பிடலாம். இந்த மாரி அடுத்தவங்களுக்கு இத குடுக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு அந்த பணம், நகை சேரும். பொன்னும் பொருளும் நிச்சயமா உங்க வீட்ல குவியும். அத நீங்க சந்திர பகவானிடம் மனமார பிரார்த்தனை செய்யுங்க. இந்த மாரி எங்க வீட்ல வறுமையில நாங்க இருக்கோம். வருமானமே இல்ல. பொன்னும் பொருளும் எங்க வீட்ல மேலும் மேலும் சேரணும். தீர்க்க சுமங்கலி யோகம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க இந்த வழிபாட்ட செஞ்சாலே போதும். இது எல்லாமே கண்டிப்பா சந்திர பகவான் கொடுப்பார். இப்போ இன்னொரு நம்ம ஏற்கனவே சொன்ன பரிகாரம் தான். பச்சரிசிய ஒரு தாம்பாளத்தில பரப்பி நீங்க இந்த தீபத்த வச்சு அதில எரிய விடலாம். அதுவும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். இத நீங்க எப்பொழுதுமே செய்யலாம். திங்கட்கிழமை அந்த 3ஆம் பிறை வரும்பொழுதும் சரி, இல்ல மற்ற நாட்களில் 3ஆம் பிறை வரும்பொழுதும் சரி, பச்சரிசிய தாம்பாளத்தில பரப்பி பூஜை அறையில தீபம் ஏற்றினாலும் சரி, அல்லது இந்த மாரி மொட்டை மாடியிலயோ வெளியில அந்த மேற்கு முகமாக ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் அந்த தீபத்த எரிய விட்டு பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு அந்த சந்திரனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பெண்கள் குறிப்பாக இந்த சந்திரனை வழிபாடு 3ஆம் பிறை அன்னைக்கு பண்ணும் பொழுது நம்ம சேனல்ல தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வருவோம். என்னைக்கு 3ஆம் பிறை வருது அப்படின்னு. அத நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க வறுமை எல்லாம் நீங்கி வருமானம் பெருகும். சகல சௌபாக்கியங்களும் உங்களை சேரும். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.